பல்லடம் மூவர் கொலையில் சென்னிமலை கும்பலுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அலமாத்தாள் மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் தனியாக இருந்த தம்பதிகள் கொலையான சம்பவத்தில் கைதான கொலையாளிகள் இந்த கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். சென்னிமலை கும்பல் கொலை செய்துவிட்டு அவர்களின் உயிர் பிரிந்த பிறகே சம்பவ இடத்தை விட்டு செல்வார்கள் என்பதும், அதேபோல கொலை நடந்த இடத்தில் எந்தவிதமான தடயங்களும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக மிளகாய் பொடிகளை தூவி செல்வதுதான் அவர்களது பாணி என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சென்னிமலை கும்பல் சிகரெட் பயன்படுத்துவது கிடையாது என்பதால் பல்லடம் கொலையில் சென்னிமலை கும்பலுக்கு தொடர்பில்லை என தெரிய வந்துள்ளது. பல்லடம் கொலை நடந்த இடத்திலிருந்து சிகரெட் துண்டுகள் எடுக்கப்பட்டதும் செந்தில்குமாரின் செல்போன் திருடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கொலை நடந்து 10 நாட்கள் ஆகியும் கொலையாளிகள் குறித்து எந்த விதமான தகவலும் கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.